இங்கே மீனா பார்த்தீங்கன்னா அந்த பூக்காரக்கா சொன்ன மாதிரியே அந்த பெசரட்டுங்கிற புது வகையான உணவை செய்கிறாங்க. அதை சாப்பிட்டு வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது விஜயா ரோஹிணி தவிர மித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பெட்டு கட்டின மாதிரியே முத்து சாப்பிட்டுட்டு அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாருன்னு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்டு எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுறாரு. இதனால் மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏமாற்றமாக போயிடுது. நம்ம எவ்வளோ ஆசாசியை பார்த்து செஞ்சோம், ஆனால் இவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மீனாமே ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூ கொடுக்குறக்காக வெளியில் போயிடுறாங்க. இங்கே முத்துவை பார்த்தீங்கன்னா அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனாக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு இந்த மீனாக்கு ஏன் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இங்கே மீனா பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு பூக்கட்ட இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ மீனாவை பார்த்தோமே அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக என்னாச்சு அந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுத்தியா, அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் மீனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ பூக்கட்டுற அக்கா பார்த்தீங்கன்னா என்னாச்சு மீனா, நான் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்தியா, அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ மீனா பார்த்தீங்கன்னா நான் தான் பெட்டில் தோத்துட்டேன், நான் 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கார் பாராட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நான் செஞ்சு கொடுத்த அவர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் வெளியே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நான் 50 ரூபா தானே பெட்டு கட்டினேன், நீ எதுக்கு 5000 ரூபாய் தர அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ மீனா சொல்கிறாங்க நான் தானே சொன்னேன் என் வீட்டுக்காரை நம்பி 5000 கூட பெட்டு கட்டலான்னு சொன்னேன், அதனால் இப்போ நான் தோத்ததுக்கு நான் 5000 ரூபாய் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் 50 ரூபா தானே பெட்டு கட்டினேன், அதுவே கொடு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் என் மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க எதுக்கு மீனா கவலைப்படுற, நீ தான் சொன்னையெல்லாம் உன் வீட்டுக்காரர் ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, அதனால தான் அவர் அதை கவனிச்சிருக்க மாட்டாரா இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக நீ செஞ்சதை அவர் பாராட்டி இருப்பார் மீனா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்து இங்கே வராரு. முத்துவை இங்கே எதிர்பார்க்காத மீனாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ முத்து வந்ததுமே என்னாச்சு மீனா, ஏன் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற, நான் எவ்வளோ நேரமாக உனக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா முத்து மேலே இருக்கிற கோவத்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு மீனா, ஏன் நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, ஏன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற, நீ ஃபோன் எடுக்காதங்காட்டிக்கு நான் எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா, அன்னைக்கு மாதிரி நீ பாட்டுக்கு ஏதாவது கோச்சிட்டு கோயிலில் போய் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அதனால தான் நான் பயந்து போய் உன்னை தேடிட்டு இங்கேயே வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மீனா இருந்துட்டு ஆமாம் அன்னைக்கு மாதிரி கோச்சிட்டு போகிறதா இருந்தால் நான் இன்றைக்கி இருந்தால் கோச்சிட்டு கோயிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா இப்படி சொல்லவும் முத்து இருந்துட்டு என்ன மீனா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன திடீர்னு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, நான் சும்மா தான் உனக்கு கால் பண்ணேன், ஆனால் நீ ஃபோன் எடுக்காதங்காட்டிக்கு எனக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுச்சு, அதனால தான் உன்னை தேடிட்டு இங்கே வந்தேன், இப்போ இங்கே உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாரு ஆமாம் மீனா நான் சொல்ல மறந்துட்டேன், காலையில் நீ ஏதோ ஒன்று செஞ்சுருந்தீல்ல, அது புதுசாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அது என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முத்து இப்படி திடீர்னு சொல்லவும் அந்த பூக்கடையில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவுமே பார்க்குறாங்க. என்னாச்சு மீனா, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, இன்றைக்கி நீ ஒரு தோசை செஞ்சுருந்தீல்ல, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லையே, ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு மீனா, என்னது அது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முத்து இப்படி சொன்னதை கேட்டு இங்கே மீனாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் ஆமாம் காலையில் சாப்பிட்டதை நீங்கள் இப்போ தான் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே முத்து சொல்கிறாரு இல்லை மீனா, ஒரு முக்கியமான விஷயமா நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன், அதனால தான் நான் அப்போவே சொல்ல முடியல, நான் மட்டும் ஃபோன் பேசாமல் சாப்பிட்ருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் மீனா, ஏன் நீ செய்கிற எல்லா டிஷ்ஷுமே சூப்பராக தான் இருக்கும், அப்படி இருந்தாலும் நீ செய்கிறது எல்லாம் நான் எவ்வளோ பாராட்டி சொல்லுவேன்னு உனக்கு தெரியாதா, அந்த ஃபோன் கால் மட்டும் வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் சாப்பிட்டேன்னே சொல்லியிருப்பேன் மீனா, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. முத்து இப்படி சொல்லி முடிக்கவும் அங்கே பூக்கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க பாத்தியா மீனா, நான் சொன்னது சரியாக போச்சு பார்த்தியா, உன் வீட்டுக்காரர் ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்டங்காட்டி தான் அவங்ககிட்ட சொல்லாமல் போயிருக்காரு, அதை புரிஞ்சுக்காத நீ தான் மீனா இவ்வளோ சோகமாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே முத்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு புரியாமல் என்ன மீனா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மீனா கிட்ட பெட்டு கட்டின ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா போங்கண்ணா அவங்கனால எனக்கு 50 ரூபா நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்க, என்னால் எதுக்கு 50 ரூபா நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனாவோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா, அதனால தான் மீனா என் மேலே கோபமாக இருக்காளா, ஏன் மீனா இதனால தான் என்கிட்ட கோச்சிட்டு நீ ஃபோன் எடுக்காமல் இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பூக்கட்டுற அக்கா சொல்கிறாங்க ஆமாம் தம்பி, பெட்டு கட்டும்போது மீனா எப்படி சொன்னால் தெரியுமா, என் வீட்டுக்காரை நம்பி 5000 கூட பெட்டு கட்டலாம், அவர் கண்டிப்பாக என்னோட சமையலை பாராட்டுவாருன்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னா, அதனால தான் நீங்கள் எதுவுமே சொல்லாதங்காட்டிக்கு மீனா ரொம்ப கோச்சிக்கிட்டா. அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா என்ன மீனா நீ இதுக்காக போய் கோச்சிக்கிட்ட, உன்னோட சமையலை யாரால அடிச்சுக்க முடியாது மீனா, ஆமாங்க்கா என் பொண்டாட்டி எல்லா டிஷ்ஷும் ரொம்பவே சூப்பராக செய்வா தெரியுங்களா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. முத்து இப்படி சொன்னதை கேட்டு இங்கே மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சுது மீனா, உன் வீட்டுக்காரை நம்பி 5000 வேணா 5 லட்சம் கூட விட்டு கட்டலாம், அவர் மேலே நீயும் உன் மேலே அவரும் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே முத்துவும் மீனாவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா கிருஷுக்காக ட்ரெஸ் எடுக்கிறக்காக கடைக்கு வந்திருக்காங்க. அதே கடைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயாவும் பார்வதியும் வந்திருக்காங்க. அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா கிருஷோட பர்த்டேக்காக ட்ரெஸ் எடுத்து அதை பேக் பண்ணுறக்காக கொடுத்துருப்பாங்க.
அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா எதேச்சியாக ரோஹிணியை பார்த்துட்றாங்க. ஐயோ அந்த ஆண்டி என்ன இங்கே வந்தாங்க, நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே, இதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க.